தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இப்போது உடனடியாக வந்து ட்ரெண்டாக போகிற வீடியோ அது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அதிலேயே பிறந்திருக்கிறாங்க, அதிலேயே ஊறி போயிருக்கிறாங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு இவர் வந்து பாட்டாக பாடியிருப்பார். இந்த சவுக்கு சங்கர் வந்து அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கே வந்து சினிமா பைத்தியம்னு சொல்லுவார். அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு உதாரணம். எங்கே போனாலும் வந்து பாட்டு பாடுறது, கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, கூலிங் கிளாஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட்டை எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாட்டு வந்து மற்றவங்களுக்கு பொருத்தம் இல்லை, உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பொருத்தம். ஏன்னா வாயை திறந்தா பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசுறது கிடையாது. யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி படிக்கிறது மட்டும்தான் வந்து இவர் பண்ணுறாரு. அதுவும் இப்போதைக்கு வந்து இவருக்கு பிடிச்ச ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக பேசுறது மட்டும்தான் இவருடைய பிடிச்ச வேலையாக இருக்குது. அதையே ஏன் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அதை செய்யலை அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆட்சி எப்படி இருக்குது, உங்கள் அமைச்சர் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துடும் இல்லையா? அந்த கேள்வியெல்லாம் யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? லைட்டை திருப்பு, பாஜகவை கேள்வி கேளு. பாஜக அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, தமிழகத்தை வஞ்சிக்கிறது, இப்படியே சொல்லி 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 மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் இன்றைக்கி முதல்வர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுலையாவது ஏதாவது உண்மை இருந்தது அப்படின்னா நம்மளும் சேர்ந்து கூட குரல் கொடுக்கலாங்க. ஆனால் அது அத்தனையுமே பொய்ங்கிற போது என்னன்னு சொல்லி கேட்கறது? எதுக்காக இப்படி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பதற்கு உண்மையான காரணங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் இவங்க இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப எளிமையாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது காங்கிரஸ், அன்னைக்கு கூட இருந்தது திமுக. ஆனால் இன்றைக்கி அதே ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தொடர்ச்சியாக வந்து மோடிக்கு கடிதம் எழுதிட்டு இன்றைக்கி மீனவர்களுக்கு எதிரி மோடி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-85 மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் 2014 இப்போ வரைக்கும் 11 வருஷமாக துப்பாக்கி சூடு அப்படிங்கிறதே கிடையாது. ஒரே ஒரு மீனவர் தான் வந்து அந்த மாதிரி இறந்தார். அதற்கும் இந்தியா மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்தது. தூதரக அதிகாரியை கூப்பிட்டு வந்து பேசினாங்க. அந்த 85 பேரை சுட்டு கொள்கிற போது கூட இருந்தது யார்? இதே திமுக தான். ஆனால் இன்னைக்கு அவங்க தான் வந்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அவங்க கூட இருந்தது யார்? இதே திமுக தான். இன்னைக்கு அதே நீட் தேர்வை வச்சு பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது யார் அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும். இதை விட முட்டாள்தனமான அரசியல் இருக்க முடியுமா? ஆனால் இதையும் வந்து தமிழ்நாட்டில் நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறது? கொண்டு வந்தவங்களை விட்டுட்டு அதை அமல்படுத்துகிறவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் மத்திய அரசு கொண்டு வரலாம், இதை வந்து செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய இறுதி முடிவு யார் எடுத்தது? உச்சநீதிமன்றம் தான் எடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் தான் இறுதி தீர்ப்பாக இந்தியா முழுவதும் நீட் தேர்வு கட்டாயம், மருத்துவ சேர்க்கைக்கு நீட் தேர்வு எழுதியே ஆகணும்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். அப்போ நீங்கள் வந்து அரசியல் செய்கிறதா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக தான் அரசியல் செய்யணும். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் நீட் தேர்வை பற்றி பேசுகிற போதும் நான் கேட்பேன், தமிழகத்தில் இந்த நீட் தேர்வு வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு முதல்வர்லேருந்து அத்தனை பேர் திரும்ப திரும்ப அதையே சொல்லுவாங்க. நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்றால் நீட் தேர்வு கட்டாயம் என்று உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றமும் சமூக நீதிக்கு எதிரானதா? அப்படி போய் சொல்லி கேஸ் போடுங்களேன் பார்ப்போம். ஏன் வந்து இந்த வாதத்தை சுப்ரீம் கோர்ட்டில் போய் வைக்க மாட்டேங்கிறீங்க? நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, அதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதுதானே நியாயமான வாதமாக இருக்க முடியும்? சட்டசபையில் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நீட் தேர்வு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, அதனால் அதை வந்து விளக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தவங்களை விட்டுட்டு அதை அமல்படுத்துகிறவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. நிதி கமிஷனுடைய நிதி பங்கீடு இது வந்து 1950 அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலா படி காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தபோது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு 30%. அதாவது மத்திய அரசுக்கு நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாயில் 100 ரூபாய் கிடச்சிது அப்படின்னா அதில் 30 ரூபாயை மட்டும்தான் மாநிலங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. 2014 வரைக்கும் இதுதான் நிலைமை. காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, அவங்க கூட இதே திமுக தான் இருந்தது. அதற்கு பிறகு மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஒரு நிதி கமிஷன், அடுத்த நிதி கமிஷனில் அந்த 30% 42% அதிகரித்தார். ஏன்னா அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோது இதை கேட்டார்.
மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை அதிகரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அதை செஞ்சு காட்டினார். 30% வாங்கிட்டு இருந்த போது அதை பற்றி எதுவுமே பேசாமல் வாயவே திறக்காமல் கொடுக்கறத வாங்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு 42% அதிகரித்து கொடுக்கும் மோடியை பார்த்து தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை விட கேவலம் எங்கேயாவது இருக்குமா? இதை விட பொய் எங்கேயாவது இருக்குமா? அப்போ நம்ம அந்த கேள்வியை கேட்டு தானே ஆகணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏன் நீ கேட்கல? தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும் இல்லை? இன்னைக்கு இந்த ஆண்டு நிதி கமிஷனுடைய மீட்டிங் நடந்த போது நிதி பகிர்வை 50% உயர்த்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதே மீட்டிங்கில் தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. 30% கொடுத்துட்டு இருந்தபோது நீங்கள் ஒன்றுமே பேசல, வாயை மூடி கை கட்டி நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க. ஒரு மனுஷன் வந்து 42% நான் உயர்த்தி கொடுக்குறேன், நிதி பகிர்வை வந்து நான் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற போது அதை வாங்கிட்டு அந்த மனுஷனை திட்டுறீங்க. இப்போ வந்து இவர் வந்து 50% கேட்ட உடனே அதை வந்து ஒரு பெருமையாக நான் வந்து 50% கேட்டிருக்கேன், அதுக்கான ஃபார்முலாலாம் நானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு முதல்வர் வந்து ஷேர் பண்ணார். அப்போ நிதி பகிர்வில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பொய். அந்த பொய்யை சொல்லி மட்டும்தான் பாஜகவை இவங்களால் எதிர்க்க முடியும். ஜிஎஸ்டி கவுன்சில் அனைத்து மாநிலங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொண்டு வரதுக்கு முன்னாடியே எப்படி வந்து வரி விதிக்கணும், எப்படி அதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டும், மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படும் போது என்ன செய்யணும், மாநிலங்களுக்கு எப்படி நிதி பகிர்வு கொடுக்கணும், மத்திய அரசுக்கு எவ்வளவு, எல்லாமே வந்து உட்கார்ந்து பேசி எல்லாமே முடிவெடுத்து எல்லா மாநிலங்களும் அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஜிஎஸ்டி தொடர்பான அத்தனை விவகாரங்களையும் முடிவு செய்யும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கு, மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு. மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசுகள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, மாநில அரசுகள் இல்லாமல் மத்திய அரசு எந்த முடிவையும் தனியாக எடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. இதை விட ஜனநாயகம் வேற எங்கேயாவது இருக்கா? ஆனால் இந்த முதல்வர் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? ஜிஎஸ்டியை கொண்டு வந்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை வீணாக்கி விட்டார்கள், ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்கறதே இல்லை, ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்கறதே இல்லை, அவங்களே வச்சுக்கிறாங்க, ஜிஎஸ்டினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இப்படியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுவும் பொய். ஏன்னா ஜிஎஸ்டியை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சாலும் வேணும்னே பொய் சொல்லி பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணணும். ஜிஎஸ்டி அந்த வரி விதிப்புக்கு எதிராகவே இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு ஜிஎஸ்டின்னு சொன்னாலே ஒரு வெறுப்பு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய பிரச்சாரம் இருக்கு. அதற்கு அடுத்தது தான் இந்த இந்தி திணிப்பு போராட்டம். காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம் அப்படின்னு இருந்த போதும் அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்து அவங்க கிட்ட வந்து கூட்டணி வச்சு அவங்க கிட்ட மந்திரி பதவி வாங்கி எல்லா சுகத்தையும் அனுபவிச்ச திமுக இன்னைக்கு பாஜக கொண்டு வந்த கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாங்க? எப்பா ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியா படிங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்தி திணிப்புன்னு போராட்டம் பண்றாங்க. இதுவும் பொய். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இந்தி கட்டாயம்னு சட்டம் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. எதுக்கு? இந்தி திணிப்பை எதிர்ப்போம் அப்படின்னு. மக்களை எவ்வளவு முட்டாளா நினைச்சா இதெல்லாம் பண்ண முடியும்? தயவுசெய்து யோசிக்கிறீங்களா கொஞ்சமாவது? மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திட்டு நீங்கள்லாம் எவ்வளவு நாள் நீங்களாம் வாழ்ந்துருவீங்க? எந்த கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த அதிகார திமிர் தான் வந்து இத்தனையும் பண்ண வைக்கிறது இவங்களை. அதற்கு அடுத்தது தான் இப்போ முதல்வர் பேசிட்டு இருக்கிற அந்த தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி நேற்று புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க இல்லையா? அந்த பிரச்சனையாவது பற்றி முழுசாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. தொகுதி மறுவரையை செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு வந்து தொகுதிகள் குறையும். ஏற்கனவே 39 தொகுதிகள் இருக்கு. இப்போ வந்து இனிமேல் அந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் 31 தொகுதியாக மாறும். அதே சமயம் வட மாநிலங்களுக்கு வந்து தொகுதிகள் அதிகமாகும். அப்போ இது எதற்காக பண்ணுறாங்க? ஏன்னா தென்னிந்தியாவில் பாஜகவால் ஜெயிக்க முடியாது, அதனால் தென்னிந்தியாவோட தொகுதிகளை குறைச்சிட்டு வட இந்தியாவில் தொகுதிகளை அதிகமாக்கி அங்கே வந்து நிறையா ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இதுதான் வந்து திமுகவுடைய பொய். இப்போ நம்ம உட்காந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு சட்டம் 1950களிலே கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் போது அந்த மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா தொகுதிகளை ஏற்றி தொகுதிகளை குறைக்கிறது மட்டும் கிடையாது, தொகுதிகளுடைய எல்லைகளை மறுசீரமைப்பு செய்யறதும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தான் வரும், டீலிமிட்டேஷனில் தான் வரும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்தியாவில் நடந்தது. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலகிரி தொகுதியில் இருந்த சில பகுதிகள் கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாறும்,
கோவை தொகுதியில் இருந்த சில பகுதிகள் பொள்ளாச்சி தொகுதிக்கு மாறும். அந்த தொகுதிகளை, அந்த எல்லைகளை வந்து சீரமைக்கிறதும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 543ங்கிற நம்பர் எப்போ வந்தது? 1973 வந்தது. 1973லேருந்து 2025 வரைக்கும், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 52 வருடங்கள் ஆச்சு. 52 வருடங்களாக நம்ம வந்து இங்கே முழுமையாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யவே இல்லை. அப்படின்னா இப்போ செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள் வந்தாச்சு. இன்னைக்கு மக்கள் தொகையும் எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ அதனால் அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது செய்யறதுக்கு வந்து சட்டம் இருக்கா? ஏற்கனவே இருக்கு. அதன்படி இப்போ தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு வந்து தொகுதிகள் கம்மியாகும் அப்படின்னு சொல்றது முதல்ல போய் அந்த மாதிரி கிடையாது. அதுலேயும் திமுக சொல்லக்கூடியது மாதிரி ஏற்கனவே 39 தொகுதிகள் இருக்கு, ஆனால் இப்போ மறுசீரமைப்பு செஞ்சால் 31 குறைஞ்சிரும், நம்மளுக்கு 8 தொகுதிகள் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதும் கிடையாது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ வரைக்கும் மத்திய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக எதையுமே பேசலை, எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா இதற்கு மிக முக்கியமான தேவை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 தான் நடக்க போகுது. அது நடந்து அதோடைய ரிசல்ட் வந்து அதற்கு பிறகு தான் இந்த மறுசீரமைப்புக்குன்னு சொல்லி இப்போ எப்படி வந்து வக்ஃப் போர்டு இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கமிட்டி போடுறாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் வந்து ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே உட்கார்ந்து அவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு, எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு, அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு வரைவு அறிக்கையை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி அதன் மேலே வந்து கருத்துக்கள் கேட்டு அதன் மேலே விவாதங்கள் நடத்தி அதற்கு பிறகுதான் அந்த சட்டமே வரும். அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்புக்குன்னு வந்து ஒரு குழுவை போட்டு அவங்க மறுபடியும் உட்கார்ந்து எந்தெந்த தொகுதிகளை எப்படி பண்ணலாம், எந்தெந்த மாநிலத்துக்கு எப்படி பிரிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் ஆல்ரெடி வந்து ஒரு 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த தொகுதியை எப்படி 2ஆக 3ஆக பிரிக்கலாம், அப்போ ஒரு தொகுதிக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் உட்கார்ந்து பேசி அதற்கு பிறகு அவங்க உட்கார்ந்து தமிழகத்துக்கு இத்தனை தொகுதி, உத்தரப்பிரதேசத்துக்கு இத்தனை, கேரளாவுக்கு இத்தனை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதை மறுபடியும் பாராளுமன்றத்தில் முன் வச்சு இத்தனையும் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கோ நடக்க வேண்டிய இந்த விஷயத்துக்காக இன்னைக்கு திமுக என்ன பண்ணுறாங்க? தேவையே இல்லாமல் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, தேவையே இல்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. நேற்று தான் அண்ணாமலை அவர்கள் கேட்டார், முதல்வருக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா மத்திய அரசு சார்பாக எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க உருட்டுறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தனியார் அமைப்பு ஒரு கால்குலேட் பண்ணி சொன்னதை வச்சு முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கார். யார்? தமிழக முதல்வர். இதற்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி எல்லா சேனல்களும் கருத்து கணிப்பு நடத்துவாங்க. அந்த கருத்து கணிப்பை வச்சு ஒரு முதல்வர் வந்து இல்லை இந்த கருத்து கணிப்பில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, திமுக வந்து ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து உடனடியாக நம்மலாம் வந்து போராட ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் என்ன ஆகும்? திமுக அப்படிங்கிற கட்சி முடிவெடுக்கலாம், ஆனால் தமிழக அரசு அதை வச்சு முடிவெடுக்க முடியாதுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரோம். அப்போ இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா, நேற்று அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த இந்தி திணிப்பு போராட்டங்களில் திமுக முழுமையாக தோற்றுவிட்டது. மக்கள்கிட்ட அவங்களுக்கு அதுக்கு ஆதரவே இல்லை. அதனால் அடுத்தது என்ன பண்ணுறாங்க? இந்த வடமாநில எதிர்ப்பு, அதை தூண்டிவிடு. அதை எப்படி தூண்டி விடுறது? இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள், தமிழகத்துடைய தொகுதிகள் குறைக்கப்படுகிறதுன்னு கேட்ட உடனே உங்களுக்கு கோபம் வருமா? வராதா? வரும். அதுதான் அவங்களுக்கு வேணும். பத்தியா இந்த மோடி பண்ணுற வேலையை, பத்தியா இந்த பாஜக பண்ணுற வேலையை, நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணணும்னே இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காயா. சாதாரண மக்களுக்கு இதுதான் இப்படி தானே பேசுவாங்க. அதுதான் இவங்களுக்கு வேணும். சன் டிவிக்கு அதுதான் வேணும், திமுக காரங்களுக்கு அதுதான் வேணும், இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கும் அதுதான் வேணும், இந்த கொத்தடிமை ஊப்பிக்கள் அவங்களுக்கும் அதுதான் வேணும். மக்களுக்கு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு உண்மையை சொல்லக்கூடாது. பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மறுபடியும் பாஜக மேலே ஒரு வெறுப்பை விதைச்சு அதன் மூலமாக எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு முதல்வருடைய பணி. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேவலமான ஆட்சியை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சு ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான் இத்தனை பொய்கள். ஆனால் இந்த பொய்களை வச்சு தான் இவங்க பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எவ்வளவு பலவீனமான நிலைமையில் வந்து திமுக இருக்குது அப்படிங்கிறது நம்மெல்லாம் யோசிக்கணும். நம்ம மறுபடியும் பழையபடி ஒரே ஒரு வசனம் தான் சொல்லணும், மக்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும், குறைந்தபட்சம் உண்மை என்னங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது. நன்றி.